இடத்துல லோக்கல் சர்வீஸும் வந்து பண்றாங்க. ஏன்னா ஐபோன் சைட் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த இதுவை நான் அப்படியே சாம்சங் கிட்ட வந்து கேட்டேன். சாம்சங்கோட சாட் பாட்ல வந்து கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது, வாரண்டி பீரியட் முடிஞ்சே இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி தருவோம். S20, S21 பிளஸ், S21 அந்த சீரியஸ் ஃபுல்லாவே. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா S20 சீரிஸ்க்கும் சேர்த்து வந்து பண்றாங்க. இது இல்லாம S22 அல்ட்ரா, S21 அல்ட்ரா இந்த மாதிரி ஒரு சில சீரியஸ்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் வாரண்டி பீரியட் முடிஞ்சிருந்தாலும் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. ஆனா அது இந்தியன் வேரியண்டா இருந்தா மட்டும்தான் பண்றாங்க. ஒருவேளை அது வந்து நீங்க டெமோ பீஸா வந்து வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, இல்ல வேற ஒரு கண்ட்ரில நீங்க வந்து நீங்களே உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி, அந்த இன்வாய்ஸ் வச்சிருந்தாலும் இங்க வந்து பண்ண முடியாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளேயோட காஸ்ட்லாம் சாம்சங் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம், செம்ம காஸ்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி தான் சாம்சங் சைட்ல வந்து இருக்கு. ஆனா சாம்சங்லயும்